भवयं सर्वलोकैकनाथम् एकस्यावं नीलगौडेयवासं देवत्साङ्गं कौस्तुभोर्मादिजाङ्गं पुण्योपेदं पुण्डरीकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथम् तत्त्रयामि सत्यो जाताय वै नमो नमः भवोद्भवाय नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमो फलाय नमो फलाय नमो
Brahma
त्रिपुरांतकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ओम नमः कुलालेभ्यो नमः ओम कर्मारेभ्यो नमः ओम नमः सभ्यो नमः ओम सबदिभ्यो नमः ओम नमः ओम नमो भवाय नमः ओम रुद्राय नमः ओम शर्वाय नमः ओम पशुपतये नमः नमः नीलग्रीवाय नमः ओम सिद्धिकंठाय नमः ओम नमः गवर्धिने नमः ओम वित्तकेशाय नमः ओम नमः सहस्राक्षाय नमः ओम सेव्याय नमः ओम नमः ऊर्ध्याय नमः सुदर्शनाय नमः ओम नमो दुन्दुभ्याय नमः वाहनन्याय नमः दृष्टवे नमः ओम ब्रह्मऋषाय नमः अवार्याय नमः ओम नमः त्याय नमः ओम बेण्याय नमः ओम नमः गद्याय नमः ओम प्रवाचाय नमः ओम नमो हिरण्याय नमः ओम प्रमद्याय नमः ओम नमः किकुंचिलाय नमः ओम देवानां हृदयेभ्यो नमः ओम नमो विक्षीणकेभ्यो नमः ओम नमो विचिन्वत्केभ्यो नमः ओम नमो आनिर्हतेभ्यो नमः ओम नमः आमीवत्केभ्यो नमः। सहस्राक्ष सहस्रभार सरेनिमृत्कन्न वरुणाञ्जातमग्रहाय देवाय सर्वगुणः सम्प्रदं वृषराज्यं पशुगस्ताय चक्रेयान्त एकेजोदयतः गावोह दिग्गरे तस्मात् கன்றையும் பெற்று பூஜை செய்தோமையானால் இந்த உலகத்தையே 3 முறை வலம் வந்ததால் ஐதீகம். அது மட்டுமல்ல 108 முறை கும்பாபிஷேகத்தை கண்டிருந்த பாக்கியங்களை அவள் நமக்கு செய்வாள். ஏற்கனவே நான் சொல்லியது போல இந்த கோயிலிலே ஷண்மத ஸ்தாபனம் சொல்லுன 6 வகை யாரும் வைக்காதவர்கள் இருந்தாலும் இந்த வயிற்றிலே கும்பம் வைத்துக் கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கும்பாபிஷேகத்திலிருந்து ஒரு கும்பாபிஷேகம் தான் ஏதாவது ஒரு படிப்பினை நமக்கு கிடைக்கணும், ஏதாவது ஒரு பாடம் கிடைக்கணும், ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போனோங்கிற மாதிரி இருக்கணும், நமக்கு ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் கும்பாபிஷேகம். அதுக்காக தான் நான் வருது. கும்பாபிஷேகத்தை கண்டித்து இறைவனுடைய நல்லவரை கேட்டுக்கொள்கிறோம். நல்லவரை பெற்றுக்கொண்டு எல்லா மக்களும் சுபிட்சமாக
அம்மையே சீரபத்திர யோக முத்தியோடையனார் மேலான பாலாயையோ சீரமுல கற்பரும் ராக்கட்சி பேச்சியும் பிள்ளையாயை அம்மனும். தாய்மார்கள் பக்த கோடி பெருமக்கள் மெய்யன்பர்கள் கவனிக்கணும். 3 நாளாக யாகசாலையில வச்சு பூஜை பண்ண ஐம்பொன் தங்க காணி சரஸ்வதியினுடைய கட்டக்கூடிய ஐம்பொன் காசு லட்சுமி கடாட்சம் எல்லாத்தையும் தர்ற காசை யாகசாலைக்கு எதிரே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் விழா கமிட்டியினர். சங்கரன் சந்திரன் மந்திரம் நமச்சிவாயவாக நீரை அணிய பெற்றால் வெந்து அரும் இணையும் நோயும் வெவ்வழல் விலகிட்டன்று அப்படின்னு தேவாரம். அபிஷேகம் பார்த்தவங்க தீபாராதனை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கணும். எல்லாரும் சற்று அமைதியா நில்லுங்க. தீபாராதனை நடக்க போது விமான கணக்கர்களுக்கு தாய்மார்களுக்கு பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தீபாராதனை நிகழ்ச்சியை தாய்மார்கள் கண்டுகளிக்கணும். அன்னதானம்